ஓம் ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து அவ்யக்த முரளி 29/10/1970 முரளி பார்க்குறோம். இது வந்து தீப மாலையின் உண்மையான ரகசியம். அதாவது தீபாவளியை தீப மாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வடநாட்டுல எல்லாம் வந்து நம்ம ஊர்ல கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்துற மாதிரி தீபாவளி அன்னைக்கு தான் விளக்கேத்துவாங்க. ஸோ அங்கதான் கரெக்டா தீபாவளி கொண்டாடுறாங்க. இங்க நம்ம பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறோம். ஸோ இன்னைக்கு இது பார்ப்போம் சிஸ்டர். இதை படிங்களாம். இன்று பாப்தாதா தீப மாலையை பார்த்து கொண்டிருக்கின்றார். இது தீபங்களின் மாலை அல்லவா? உலகத்தினர் தீபாவளி கொண்டாடுகின்றனர். பாப்தாதா தீப மாலையை பார்த்து கொண்டிருக்கின்றார். எந்த தீபம் மிகவும் பிடித்தமானதாக இருக்கும்? எந்த தீபம் தொடர்ந்து மற்றும் நிலையாக எரிகிறதோ, எந்த தீபத்தின் திரி குறையாமல் இருக்கிறதோ அதுதான் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். தன்னை இப்படிப்பட்ட தீபம் என்று நினைக்கிறீர்களா? இந்த தீபங்களின் நினைவு சின்னம்தான் மாலை, தீபாவளி ஆகும். தன்னை மாலையின் நடுவில் ஜொலிக்கும் தீபம் என்று நினைக்கிறீர்களா? நமது நினைவார்த்தமாகத்தான் இன்று தீபாவளி கொண்டாடப்படுகிறது என்று நினைக்கிறீர்களா? இது வரைக்குமே பாபா சூப்பரா சொல்லி இருக்கிறாரு. பாபா வந்து ஆத்மாவை தான் பார்ப்பேன்றார். அப்ப மதுபன்ல 20,000 பேர் 30,000 பேர் எதிர உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவருக்கு எப்படி தெரியும்? தீபாவளியா தான் தெரியும் இல்லையா? எல்லாமே தீபங்களா தான் தெரியும். ஸோ அதை தான் நான் பார்க்கறேன்றார் தீப மாலைய. ஸோ எந்த தீபம் பாபாவுக்கு பிடிக்கும்? இல்ல ஜென்ரலாவே யாருக்குமே பிடிக்கும் அப்படின்னா, எந்த தீபம் தொடர்ந்து நிலையா எரியுதோ அந்த தீபம் தான் பிடிக்கும். எந்த தீபத்துடைய திரி குறையாம இருக்குதோ அதுதான் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்ல தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற தீபம் தான் பிடிக்கும். அந்த இது அப்பவுமே நம்ம கார்த்திகை தீபத்தை அப்பவுமே கடைசியில எந்த தீபம் அணையாம இருக்குதோ அதுதானே எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய வச்சிருக்கிறாங்க, எல்லாமே அணைஞ்சிடுச்சு, ஒண்ணு மட்டும் எரியுதுன்னா அதான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து எரியிற தீபமாக உங்களை நீங்க உணர்றீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து ஆத்ம உணர்வு. ஆத்ம உணர்வு போயிட்டாலே, அணைஞ்சிட்டாலே பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதை தான் சொல்றார். எப்பவுமே அந்த மாதிரி தீபமாக உங்களை உணர்றீங்களா? இந்து மதம்னாலே விளக்கு போடுறதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கோயில்ல போய் விளக்கு போடணும், பரிகாரம்னா விளக்கு போடணும் அப்படின்னுவாங்க. ஆனா உண்மையிலே அந்த தீபத்தை புருவ மத்தியில ஏத்தணும். ஏன்னா அந்த மாதிரி தீபங்களுடைய நினைவு சின்னம் தான் இந்த தீப மாலை, தீபாவளி. ஸோ அந்த மாலையில நடுவுல ஜொலிக்கிற தீபம்னு உங்களை நினைக்கிறீங்களா? இல்ல நடுவுல வந்து ரொம்ப பக்காவா இருக்கிற தீபம் தான் வைப்பாங்க, அணையாத தீபத்தை. ஸோ நம்முடைய நினைவார்த்தமா தான் தீபாவளியே கொண்டாடப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது படிங்க சிஸ்டர். தீபாவளி அன்று 2 விஷயங்களை விசேஷமாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. தீபாவளி அன்று எந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவர்? சுத்தமாக வைத்துக் கொள்வர், புது கணக்கு எழுதுவர். ஆனால் லட்சியம் என்ன இருக்கும்? வருமானம். அந்த லட்சியத்துடன் சுத்தமும் செய்கின்றனர். அனைத்து வகையான சுத்தமும் செய்ய வேண்டும் மற்றும் வருமானத்திற்கான லட்சியமும் புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தம் மற்றும் வருமானம், இந்த 2 காரியங்களையும் நீங்கள் அனைவரும் செய்திருக்கிறீர்களா? தனக்குத்தானே திருப்தியாக இருக்கிறீர்களா? வருமானம் இருக்கிறது எனில் தூய்மையும் கண்டிப்பாக இருக்கும் அல்லவா? இந்த 2 விஷயங்களிலும் திருப்தியாக இருப்பது அவசியமாகும். ஆனால் யார் சதா தெய்வீக குணங்களை தனக்குள் கொண்டு வருகிறார்களோ அவர்களிடத்தில்தான் இந்த திருப்தி இருக்கும். எந்த அளவிற்கு யார் தனக்குள் இதை கொண்டு வருகிறார்களோ அந்த அளவுக்கு இந்த 2 விஷயங்களிலும் திருப்தியாக இருப்பார்கள். தெய்வீக குணங்களை கொண்டு வர அவகுணங்கள் அர்ப்பணமாகி அழிந்து போய்விடும். பிறகு என்ன நடக்கும்? புது சம்ஸ்காரங்கள் என்ற புது ஆடையை தாரணை செய்வீர்கள். இப்போது ஆத்மாவானது
புது சம்ஸ்காரங்கள் என்ற புது ஆடையை அணிந்திருக்கிறதா? அல்லது அவ்வப்போது பழைய ஆடையின் மீது அன்பு இருக்கின்ற காரணத்தினால் அதையும் அணிந்து கொள்கிறீர்களா? மறுபிறவி எடுத்த பின்பு புது பிறப்பு, புது சம்ஸ்காரங்களை தாரணை செய்திருக்கிறீர்கள். பிறகு மீண்டும் பழைய சம்ஸ்காரம் என்ற ஆடையை ஏன் தாரணை செய்து விடுகிறீர்கள்? பழைய ஆடை மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறதா என்ன? எந்த ம். பொருள் தந்தைக்கு பிரியமானதாக இல்லையோ, அது குழந்தைகளுக்கு பிரியமானதாக ஏன் இருக்கிறது? இன்று வரை இருக்கக்கூடிய பலவீனம், குறைகள், பலமற்ற நிலை, மிருதுவான நிலை போன்ற அனைத்து பழைய கணக்குகளும் இன்றே முடித்துவிட வேண்டும். இதுவே தீபாவளி கொண்டாடுவதாகும். அல்ப காலத்திற்காக கிடையாது. சதா காலத்திற்காக மற்றும் அனைத்து ரூபங்களிலும் முடித்துவிட வேண்டும். இதுவே தீபாவளி கொண்டாடுவதாகும். தீபாவளியை முடிசூட்டும் விழா என்றும் கூறுவர். என்று நீங்கள் அனைவரும் எந்த அது முடிசூட்டு விழா அது அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர். பாபா சொல்றாங்க, தீபாவளி அன்னைக்கு 2 விஷயத்துல விசேஷமா கவனம் செலுத்துவாங்க. ஒண்ணு வீட்டை சுத்தப்படுத்துறதுல கவனம் செலுத்துவாங்க. அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கிறவங்க வந்து புது கணக்கு எழுதுவாங்களாம். அன்னைக்கு தான் உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி மாதிரி. ம். ஆனா என்ன லட்சியம் இருக்கும்? புது கணக்கு தொடங்கும்போது லாபம் தான் லட்சியமாக இருக்கும் இல்லையா? வருமானம் இருக்கணும் அப்படிங்கிறது. ம். அந்த லட்சியத்தோட தான் சுத்தமும் செய்யறாங்க. அதனாலதான் அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை கூட பண்ணுவாங்க. ம். அப்ப அனைத்து வகையான சுத்தமும் செய்யணும். நமக்கு இதுதான் தீபாவளி, உண்மையான தீபாவளி. ஆத்ம தீபம் எரிஞ்சாலே, அதாவது விகாரத்துக்காக பாட்டு பாடிட்டாங்க. தினம் தினம் தீபாவளி, நான் சிரித்தால் தீபாவளி, இப்படி எல்லாம். ஆனா உண்மையிலே அதுல ஆன்மீக ரகசியம் இருக்குது இல்லையா? நாம ஆத்ம உணர்வுல இருக்கிற ஒரு ஒரு வினாடியும் தீபாவளி தான். ஆத்ம உணர்வுல இருந்தாலே நாம சந்தோஷமா தான் இருக்க போறோம். அப்ப ஆத்ம உணர்வுல இருந்தாலே சுத்தமா தான் இருப்போம். ஆனா அந்த சுத்தம் வருமானத்திற்கான லட்சியத்தோட பண்றோம். அது முக்கியமான விஷயம் இல்லையா? இது ஹடயோகம் கிடையாது. எந்த லட்சியமும் இல்லாம தூய்மையா இருக்கிறதுக்கு. இங்க லட்சியம் இருக்குது. ஒரு சினிமா பாட்டு வரும் இல்லையா? காட்டுக்கு போற சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி அப்படின்ட்டு வரும். அங்க லட்சியம் கிடையாது. அதனால அந்த பாட்டு. இங்க காட்டுக்கு நம்ம போறதும் கிடையாது. வீட்டுல இருந்துகிட்டே கடமையை முடிச்சுக்கிட்டே எல்லையற்ற சந்நியாசம் பண்றோம். சுத்தமா இருக்கிறோம். லட்சியத்தோட இருக்கிறோம். வருமானத்திற்கான லட்சியம். சோ இந்த 2மே நீங்க பண்றீங்களா? தூய்மையாவும் இருக்கணும். அந்த வருமானம் எவ்வளவு சேமிப்பாகுது? இந்த சண்டே முரளியில கேட்டார்ல, எந்த அளவுக்கு பாபா இதே சிம்மாசனத்துல இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு சேமிப்பாகுது. அந்த அளவுக்கு அங்க நீங்க ராஜ சிம்மாசனத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாபா சொல்றாரு, இந்த வருமானத்திலையும் தூய்மையிலையும் முதல்ல உங்களுக்கு திருப்தி இருக்குதா? இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மத்தவங்களுக்கு தெரியாது. நம்மள பத்தி நமக்கு தான் தெரியும். அப்ப நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா வருமானத்துல? இப்ப வருமானம் இருக்குதுன்னா, கண்டிப்பா தூய்மையும் இருக்கும். தூய்மை இல்லைன்னா வருமானம் இருக்காது. அப்ப இந்த 2 விஷயத்திலும் திருப்தியா இருக்கிறது அவசியம். அப்படின்னா, கிடைச்சது போதும் திருப்தியா இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி நினைச்சுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க திருப்தி ஆகுற அளவுக்கு சுத்தமா இருக்கணும். நீங்க திருப்தி ஆகுற அளவுக்கு வருமானம் இருக்கணும்னு அர்த்தம். இல்லையா? இந்த ம். விஷயத்துல மட்டும் சாதாரணமா திருப்தி ஆயிடவே கூடாது. சின்ன கரை கூட இருக்கக்கூடாது. ஏன்னா, அங்க வருமானத்தை அந்த அளவுக்கு அது பாதிக்கும். இல்லையா? அந்த தங்கத்துல எல்லாம் சின்ன கலப்படம் இருந்தா கூட பயங்கரமா பாதிக்கும். வைரம்லாம் எடுத்துக்கிறோம்னா, சின்ன கலப்படம் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. அப்ப யாருகிட்ட திருப்தி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே தெய்வீக குணங்கள மட்டுமே யார் வெளிப்படுத்துறாங்களோ,
தனக்குள்ள எடுத்துட்டு வராங்களோ அவங்க கிட்ட தான் இந்த திருப்தி இருக்கும். எந்த அளவுக்கு யாரு தனக்குள்ள இந்த தெய்வீக குணத்தை எடுத்துட்டு வராங்களோ அந்த அளவுக்கு இந்த 2 விஷயத்திலுமே அவங்க திருப்தியா இருப்பாங்க. இல்லையா? தெய்வீக குணத்தை எடுத்துட்டு வராங்கன்னா, அவங்க தூய்மையா இருந்தா தான் எடுத்துட்டு வர முடியும். வருமானம் இருந்தா தான் தெய்வீக குணம் வெளிப்படும். அப்ப எந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள நீங்க வரவழைக்கிறீங்களோ, ஆவாகனம் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அவகுணங்கள் அர்ப்பண ரூபத்தில் அழிஞ்சு போயிடும்ன்றார். இல்லையா? அசுர குணங்கள் இருக்குது. தெய்வீக குணங்கள வானாலே அசுர குணங்கள் காணாம போயிடும். பழையன புதியன புகுதலும், பழையன கழிதலும்ன்றாங்க இல்லையா? இப்ப இது பழசாயிடுது அவகுணங்கள். அப்புறம் என்ன நடக்கும்? பழசு அழிஞ்சிடுச்சு. புதுசு மட்டும் தான் இருக்குது. அதாவது தெய்வீக குணம் மட்டும் தான் இருக்குதுன்னா என்ன நடக்கும்? அந்த புது சமஸ்காரம்ன்ற புது ட்ரெஸ்ஸ போட்டுக்குவீங்க. ஏன்னா தீபாவளினா புது ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா? இங்க நமக்கு புது ட்ரெஸ் என்னது? புது சமஸ்காரம். இப்ப கேட்கிறார், உங்க ஆத்மா புது சமஸ்காரம்ன்ற புது ட்ரெஸ் போட்டு இருக்குதா? அல்லது அப்பப்ப பழைய ட்ரெஸ் மேல அன்பு இருக்கிறதுனால அதையும் சேர்த்து அணிஞ்சுக்கிறீங்களா? இல்ல அசுர குணங்களும் வெளிப்படுதா? எப்ப மறுபிறவி எடுத்தீங்களோ, அதாவது புது பிறவி, புது சமஸ்காரம், அதை தான் தாரணை பண்ணி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மறுஜென்மம் எடுத்துட்டாலே அது புது ஜென்மம். புது ஜென்மத்துல புது குணம் இருக்குது. புது குணம்ன்ற ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க. ஸோ ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஆத்மாவுக்கு ட்ரெஸ் உடம்புன்னே சொல்லுவோம். அப்ப ஆத்மாவுக்கு உடம்பு மாதிரி சமஸ்காரமோன்றார். அதை தாரணை பண்ணிட்டீங்க. இப்ப புது உடம்பு கிடைச்ச பிறகு நம்ம பழைய உடம்பு எப்படி அணிய முடியாது இல்ல? அப்ப பாபா சொல்றாரு, பிறகு எதுக்கு மறுபடியும் பழைய சமஸ்காரன்ற ட்ரெஸ் தாரணை பண்ணிக்கிறீங்க? அவ்வளோ பிடிச்சிருக்குதா பழைய ட்ரெஸ்? எனக்கு பிடிக்கலையே. பாபா சொல்றார், எனக்கு பிடிக்கல. தந்தைக்கு பிரியமானதாக இல்லாத பொருள் குழந்தைக்கு ஏன் பிரியமானதா இருக்குது? சூப்பர் இல்லையா? இது லௌகீகத்துல வந்து சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்காது. அந்த மாதிரி அந்த குடும்ப பகை இருக்கும். எங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா நாங்க பேச மாட்டோம், அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா இங்க சொல்றாரு, எனக்கு பிடிக்காத அந்த ட்ரெஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சதா இருக்குது, பிரியமானதா இருக்குது அப்படின்னு பாபா கேட்கிற. சோ இன்னைய வரைக்கும் உங்ககிட்ட என்னெல்லாம் பலகீனம் இருக்கு, குறைகள் இருக்கு, அந்த பலமற்ற நிலை இருக்குது, மிருதுவான நிலை. மிருதுவான நிலைன்றது பலகீனத்தை சொல்றாரு. இந்த எல்லா பழைய கணக்கும் இன்னையோட நீங்க முடிச்சிடணும்ன்ற. இல்ல, பொங்கலுக்கு முன்னாடி போகியில எரிக்கிற மாதிரி எரிச்சிடணும். இதுக்கு பேர் தான் தீபாவளி கொண்டாடுறது. சோ நீங்க வந்து அல்ப காலத்துக்காக தீபாவளி கொண்டாடுறவங்க கிடையாது. சதா காலத்துக்காக கொண்டாடணும். அப்படின்னா அர்த்தம், சதா காலத்துக்கு இந்த பழைய கணக்கெல்லாம் முடிச்சிடணும், பலகீனத்தெல்லாம் முடிச்சிடணும். அனைத்து ரூபங்களிலும் முடிச்சிடணும் சதா காலத்துக்கும். இதுக்கு பேர் தான் தீபாவளியை கொண்டாடுறது அப்படின்னு பாபா சொல்றார். அடுத்தது படிங்க சிஸ்டர். தீபாவளியை முடிசூட்டும் விழா என்றும் கூறுவர். இன்று நீங்கள் அனைவரும் எந்த முடிசூட்டு விழா கொண்டாடி இருக்கிறீர்கள்? முடிசூட்டு விழா அன்று என்ன செய்வார்கள்? ராஜ அரியணைக்கான விழாவை என்றாவது பார்த்திருக்கிறீர்களா? நினைவு வருகிறதா? எத்தனை முறை பார்த்திருப்பீர்கள்? பல முறை. இந்த அனுபவம், இந்த பிறவியில் பார்த்த விஷயங்கள் தெளிவான முறையில் நினைவில் இருப்பது போன்று நாளுக்கு நாள் அனுபவம் செய்வீர்கள். ஆத்மாவில் பதிவாகியிருக்கும் எதிர்கால ராஜ்ய சம்ஸ்காரம் நேற்று பார்த்த விஷயம் போன்று தோன்றும். இவ்வாறு அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். இவ்வாறு வெளிப்படையான முறையில் அனுபவம் செய்வீர்கள். இதன் மூலம்
நாம் இப்போது நமது சம்பூர்ண நிலை மற்றும் நமது ராஜ்யத்தின் நெருக்கத்தில் வந்துவிட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சத்திய சம்ஸ்காரங்களை சிந்திப்பதால் அல்லது நினைப்பதால் வராது. ஆனால் தானாகவே மற்றும் தெளிவான முறையில் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகில் இருந்தாலும் கூட கண்களில் சத்திய காட்சிகள் தென்படும். இது மட்டுமல்ல, எந்த சொரூபத்தை நான் எதிர்காலத்தில் தாரணை செய்ய இருக்கிறேனோ அதுவும் கண்களில் அடிக்கடி தெளிவாக தென்படும். ஆம், இப்பொழுதோ இதை விடுத்து அந்த அலங்கரிக்கப்பட்ட ஆடையை தாரணை செய்ய வேண்டும் என்ற அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். இந்த சங்கம யுகத்திலேயே சத்திக சொரூபத்தை அனுபவம் செய்வீர்கள். முயற்சி மற்றும் பிராப்தி 2 ரூபத்தையும் ஒவ்வொரு வருடத்தில் தெளிவாக பார்ப்பீர்கள். ஆக, இன்று தீபாவளியன்று தெய்வீக குணங்களை கொண்டு வர வேண்டும். கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு செய்திருப்போம் என்பது வாயில் வெளிப்படுகிறது. ஆனால் பின்னாளில் இந்த வார்த்தை மாறிவிடும். இந்த கல்பத்திற்கான விஷயமாக ஆகிவிடும். 5000 ஆண்டிற்கான விஷயம் நேற்றைய விஷயம் போன்று தெளிவாக நினைவுக்கு வரும். விஞ்ஞான சாதனத்தின் மூலம் தூரத்தில் இருக்கும் பொருள் நெருக்கத்தில் மற்றும் தெளிவாக தென்படுவது போன்று இதையே தொலைநோக்கி என்று கூறுகிறோம். ஆக, உங்களது 3வது கண் கல்பத்திற்கு முந்திய விஷயங்களை நெருக்கத்தில் மற்றும் தெளிவாக பார்க்கும் அல்லது அனுபவம் செய்யும். பழைய சம்ஸ்காரங்களின் கணக்கை மீண்டும் தவறுதலாக கூட பார்த்துவிடக்கூடாது. பழைய சம்ஸ்காரங்கள் என்ற ஆடையை மீண்டும் மீண்டும் அணிந்து கொள்ளக்கூடாது. புதுமையை தாரணை செய்ய வேண்டும். இதுவே இன்றைய நாளின் மந்திரம். ஓகே சிஸ்டர், அது பார்க்கலாம். ஸோ பாபா வந்து கேட்குறாரு, எனக்கு பிடிக்காததை நீங்கள் ஏன் உங்களுக்கு மட்டும் எப்படி பிடிக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த பழைய சமஸ்காரன்ற ட்ரெஸ்ஸை போடாதீங்கன்றாரு. அந்த பழைய குணங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தீபாவளியை வந்து முடிசூட்டு விழான்னுவாங்க இல்லையா? கிருஷ்ணர் அரியணை ஏறின நாள்னு. இன்னைக்கு நீங்க எந்த முடிசூட்டு விழா கொண்டாடி இருக்கிறீங்க? முடிசூட்டு விழா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்ப பார்த்துருக்கிறீங்க ராஜ்ய அரியணைக்கான விழாவை? ஞாபகம் வருதான்னு கேட்குறாரு. இல்ல, ஏன் இப்ப இந்த தலைமுறையில இருக்கிற யாருமே பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப ஞாபகம் வருதான்னு பாபா எதை கேட்கிறாரு அப்படின்னா, சத்தியுகத்துல நடந்ததை கேட்கிறாரு. எத்தனை முறை பார்த்துருப்பீங்க, பல முறை பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி வரும்னா, போக போக இந்த பிறவியில பார்த்த விஷயம் மாதிரி உங்களுக்கு தெளிவா நினைவுல இருக்கிற மாதிரி அனுபவம் செய்வீங்கன்றார். கடைசியில அப்படி ஆகும்ன்றார். அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கிறதுனால, ஏதோ இந்த பிறவில நீங்க நாராயணன் ஆன மாதிரி, அதாவது நேத்து தான் எனக்கு அரியணை அடைஞ்ச மாதிரி அனுபவம் ஆகுமா போக போக. அது இந்த பயிற்சி பண்ண பண்ண அந்த நாராயணனாகவே அந்த சொரூபத்துல இருக்க இருக்க ஒரு டைம்ல அது ஆக்டிவேட் ஆயிடும்ன்றார் இல்லையா? கனவு வந்து ஏதோ ஒன்றத்தை பார்த்துட்டு தூங்க போனா அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று கனவுல வருது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஆழ் மனசுல இதை போட 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 அது ஒரு டைம் ஆக்டிவேட் ஆயிடும். இப்ப பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்ன்ற. ஒரு சிலரை பார்த்தா இவங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு சில சமயம் தோணுது இல்லையா? அந்த மாதிரி தோணுன்றார். அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க. எவ்வளவு பெரிய ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்துறாரு அவ்யக்த முரளியில. ஏன்னா சந்திரமுகியில அப்பப்ப ஞாபகம் வரல, ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர அப்படின்னு ரஜினி நடந்து வர மாதிரி அப்பப்ப அப்படி ஒரு காட்சி காட்டுவாங்க. அந்த பழைய ஞாபகம் வர்ற மாதிரி அந்த படத்துல வந்துட்டு போகும். இப்ப சாதாரணமா தான் இருப்பாங்க. ஆனா அவரே ராஜாவா நடந்து வர்ற மாதிரி அந்த அரியணையில வர்ற மாதிரி அப்படியே காட்டுவாங்க. அந்த சீன் அவ கண்ணுல வந்துட்டு போகும். அந்த மாதிரி நமக்கு வருங்கிறார். இது ஆக்சுவலா அத வந்து தூண்டுற வேலையை தான் பாபா பண்றார்.
5000 ஆமா. வருஷம் முன்னாடி நடந்தத திரும்ப திரும்ப ஞாபகம் இருக்குதா? ஏன்னா இது எழுப்புறது தானே. திருப்பள்ளி எழுச்சி தானே சொல்றாங்க. மறந்து மயங்கி தூங்கி கிடக்கிற நம்மள எழுப்புறாரு. நேத்து கூட சொன்னாரு. மனதார பாபான்னு சொன்னா, அந்த மயக்கத்துல மூடி இருக்கிற 3வது கண் திறந்துக்கோன்றார். ஸோ அது திறந்து இருக்கணும். அப்ப ஆத்மால அதுக்கு தான் சொல்றாரு ஆத்மால பதிவாகி இருக்குன்ட்டு. 5000 வருஷம் நடிப்பு பதிவாகி இருக்கிறத ஏன் சொல்றாருன்னா, கலியுகத்துல நாம தப்பு பண்ணது பதிவானது சொல்றதுக்காக சொல்லல. சத்தியுகத்து இது பதிவாகி இருக்குது. அந்த சமஸ்காரம், ராஜ்ய சமஸ்காரம் பதிவாகி இருக்குது. அந்த சமஸ்காரம் எல்லாம் நேத்து பார்த்த விஷயம் மாதிரி தோணுன்றார். அதுக்காக தான் பாபா என்ன சொல்றாரு, யாரை பார்த்தாலும் ஆதி அனாதி சமஸ்காரத்தை பார்க்க சொல்றாரு. அப்பதான் நமக்கு அது தூண்டப்படும். அப்ப பாருங்களேன், பாபா அதை ஒரு செய்கையா அதுல சொன்னாரு. சாக்கார முரளியில. இங்க இன்னும் வெளிப்படுத்தி சொல்றாரு. இல்லையா? நேத்தைய விஷயம் மாதிரி தெரியும். அப்ப நீங்க யாரை பார்த்தாலும் அவங்கள மகாலட்சுமியாகவும், நாராயணனாகவுமே பார்க்குறீங்கன்னா, உண்மையிலே இருந்த நாராயணன் அவங்களோட நம்ம இருந்ததெல்லாம் ஒரு நாள் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப இருக்கிற விஷயத்தையே உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இப்ப இருக்கிறத கட் பண்ணணும், உள்ள இருக்கிறத எமர்ஜ் பண்ணணும். அதுக்கு தான் அத நினைச்சுக்கிட்டே இருங்க. யார பார்த்தாலும் அந்த நல்ல குணத்த மட்டும் பாருங்க. ஏன்னா, அங்க நல்ல குணம் மட்டும் தானே இருக்கும். அப்பதான் அது எமர்ஜ் ஆகுன்றார். செம பவர்ஃபுல்லான ஆழமான முரளி இது. நேத்து பார்த்த விஷயம் மாதிரி தோணுன்றார். இது அனுபவம் ஆகிட்டே இருக்கும்ன்றார் எல்லாமே. அதான் சொல்றாரு, கடைசியில உங்களுக்கு சூக்ஷ்மவதனத்துல இருக்கிறோமா, இங்க இருக்கிறோமா எதுவுமே தெரியாதுன்றார். ஸோ இது எனக்கு எங்க அம்மா இறந்தப்ப இப்படி ஒரு அனுபவம் ஆச்சு. எங்க அம்மா இறந்தாங்களான்னு நம்ப முடியாத அளவுக்கு கனவுல வந்துகிட்டே இருக்கிறாங்க. கண்டினியூஸா. அப்ப ஒரு டைம்க்கு அப்புறம் அவங்க இறக்கவே இல்லையோன்னு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கனவுல பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃபுல்லாவே. அப்படியே முழிப்பு வரும். முழிப்பு அவங்க இறந்துட்டாங்கன்னு ஞாபகம் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அப்ப பாருங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்காக தான் அந்த அனுபவம் ஆச்சு போல இருக்குது. அது எப்படி இருக்கும்? இல்லையா? உண்மை அவங்க இல்ல. அது கடந்த காலம் எமர்ஜ் ஆகுது. இங்க எதிர்காலம் எமர்ஜ் ஆகுது. அதான் வித்தியாசம். இதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முயற்சி பண்ண தேவையில்ல. இதுக்கு முயற்சி பண்ணணும். அதான். இந்த எதிர்காலமும் ஏற்கனவே கடந்த காலம் தானே. திருப்பி திருப்பி தானே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. சூப்பர் பாயிண்ட். சூப்பர் பாயிண்ட். அதுவும் கடந்த காலம் தானே. கரெக்ட். அப்ப நேத்து பார்த்த விஷயம் மாதிரி அனுபவம் ஆயிட்டே இருக்கும். வெளிப்படையான ரூபத்துலன்ற. இதன் மூலம் நாம இப்ப நம்முடைய சம்பூர்ண நிலை அதுக்கு நெருக்கத்துல வந்துட்டோம். நம்ம ராஜ்யத்துக்கு நெருக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். நேத்து தான் சொன்னாரு, யோகா பண்றதும் சேவை பண்றதும் சகஜமா நடந்துச்சுன்னா சம்பூர்ண நிலைக்கு பக்கத்துல வந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ட்டு. அப்ப அப்படி ஆகும் பொழுதுதான் இது ஆகுது. வெளிப்படையான ரூபத்துல 5000 வருஷம் முன்னாடி நடந்த ராஜ்யம் நேத்து நடந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகிறது. அப்ப அத நீங்க புரிஞ்சுக்கலாம். பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்ட்டு. இல்லையா? இப்ப எல்லாம் வெளியில தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அமெரிக்கா சண்டை போடுது, இது சண்டை போடுது, டைம் நெருங்கிடுச்சுன்ட்டு. ஆனா அத உள்ளுக்குள்ளேயே பார்க்க முடியும். இந்த முயற்சி பண்ண நம்ம பார்க்க முடியும். சம்பூர்ண நிலைக்கு பக்கத்துல வந்துட்டோம். ஏன்னா உலகம் முடியறது நமக்கு முக்கியம் இல்ல. நாம ரெடி ஆயிட்டோமான்றதான் முக்கியம். அப்ப நாம ரெடி ஆகணும், சம்பூர்ண நிலை பக்கத்துல வரணும்ல. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்ட்டு இயேசு சொல்றாரு. இதுதான் ராஜ்யத்தின் நெருக்கத்துல வந்துட்டோம்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப சத்தியுக சமஸ்காரங்கள் நீங்க நினைச்சு பார்த்தா வராது. அதை சிந்தனை செஞ்சா வராது. ஆனா தானாகவே தெளிவான முறையில வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குன்றார். அதுதான் அந்த கனவு மாதிரி வரும். கனவு நம்ம முயற்சி பண்ணல, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குன்றார். நாம சிந்தனை பண்ணல, நாம அதை கஷ்டப்பட்டு நினைக்கல, தானா வரும்ன்றாரு. ஒரு உணர்வுபூர்வமா பாதிச்ச விஷயம் தானா வரும்ல. அது வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப ஒருத்தர் ஒருத்தருடைய மரணம்,
பிரிவு ம். இதெல்லாம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் தானாவே. அந்த மாதிரி ம். தெளிவா உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும்ன்றார். அந்த ம். சமஸ்காரமே அந்த சமஸ்காரமே வரும்ன்றார். எப்படி இருக்கும்? பழைய உடம்பு, ம். ஆனா நாராயணன் சமஸ்காரம் வரும்ன்றார். இப்ப எவ்வளவு ம். சூப்பரா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த உலகத்துல தான் இருப்பீங்க. ஆனா இந்த கண்ணுல சத்தியுக காட்சி தெரியும்ன்றார். இருக்கிறது இந்த உலகம் தான். இந்த உடம்பு தான். ஆனா உங்க கண்ணுக்கு எதிர சத்தியுக காட்சி தெரியும். கலியுக காட்சி தெரியாது. கலியுகம் அழியும். ஆனா உங்களுக்கு ம். சுகமாக இருக்கிற சத்தியுக காட்சி தெரியும். இப்ப எவ்வளவு சூப்பரா இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்ல? துக்கத்தின் உச்சத்துல உலகம் இருக்கும். ஆனா நம்ம சுகத்தின் உச்சத்துல இருப்போம். இதுல தான் பாபா அந்த மேல டைம் அந்த டிரான்சிஷன் நடக்கும். அந்த புது உலக ஸ்தாபனை அந்த நேரத்துல தான் நடக்கும். நமக்கே தெரியாது இல்லையா? பழைய ம். உலகம் அழிஞ்சு புது உலகத்துக்கு போம்போது. கரெக்ட். அந்த காட்சி தெரிஞ்சு நம்ம கர்ப்பத்துக்கு போனா கூட அப்படியே சத்தியுகத்தின் காட்சியே தான் தொடரும். வெளியிலேயே அந்த காட்சி கிடைக்குதுன்னா சத்தியுகத்திலயும் அதே தானே தொடரும். அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாம அழிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ஆரம்பத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்குதா? பழைய ட்ரெஸ் விட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டீங்களா? புது சமஸ்காரம் போட்டீங்களா? இது போட்டா தான் இது நடக்கும். அது மட்டும் கிடையாது. எந்த சொரூபத்தை நான் எதிர்காலத்துல தாரணை செய்ய போறேனோ, அதுவும் கண்ணுக்கு முன்னாடி அடிக்கடி தெளிவா தெரியும் பொழுதும், இப்பொழுது இதை விட்டுட்டு அந்த அலங்கரிக்கப்பட்ட ஆடையை தாரணை செய்யணும் அப்படிங்கிற அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்போமா. இல்ல எதிர்காலத்துல என்ன சொரூபம் தாரணை செய்ய இருக்கிறேனோ, அது பரிஸ்தா ரூபமாக இருக்கலாம், அல்லது தேவதை ம். சொரூபமா இருக்கலாம். அந்த அலங்கரிக்கப்பட்ட அதாவது இந்த உடம்ப விட்டுட்டு நான் அத எடுக்கணும், எடுக்கணும்னு அனுபவம் ஆயிட்டே இருக்குமாம். எப்படா ம். அங்க போய் ஏன்னா இந்த உடம்புடைய ஞாபகம் தான் இருக்காதே. இல்ல உங்களுக்கு ஆ. உடம்பு இல்லாம வெறும் ஆத்மாவா இருக்கிற உணர்வே தான் இருக்கும். அப்ப டக்குன்னு அந்த ம். ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கணும். அந்த புது உடம்ப எடுக்கணும்ன்றது தான் அனுபவம் ஆகுமாம். ஆனந்தமாக. அ சத்தியுகத்திலும் இப்படித்தான உடம்ப மாத்துறோம். ஏன்னா அவங்களுக்கும் உடல் உணர்வு இருக்காது. அப்ப அவங்களுக்கு புது உடல் எடுக்கிறது தான் சந்தோஷத்த கொடுக்கும். ஸோ இந்த சங்கம யுகத்திலேயே அந்த சத்யுக ஸ்வரூபத்தை அனுபவம் செய்வீங்க. இல்லையா? அந்த சத்யுகத்தின் தேவதை சொரூபம் இந்த உடம்புல இருக்கும்போதே உங்களுக்கு அனுபவம் ஆகும்ன்றது. ம். இப்ப எப்படி இருக்கும்? நாராயணனாகவே உங்கள உணர்வீங்க, லக்ஷ்மியாகவே உங்கள உணர்வீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப அத எடுத்துட்டு வரணும். ஒரு பாட்டு வரும். ஆ ஒரு விஜயகாந்த் படத்துல "வந்துடு வந்துடு தானா வந்துடு வரலன்னா விரட்டி அடிப்பேன்" அதுன்ட்டு அது ஒரு பேய வர சொல்றதுக்காக வரும். அந்த மாரி நம்ம தெய்வீக சொரூபத்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சொரூபத்த வர வைக்கிறோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அதுவும் நம்ம உடம்பு நமக்குள்ளேயே தான் இருக்குது. ஆத்மாக்குள்ளேயே தான் இருக்குது. அந்த ரெக்கார்ட ம். ஆக்டிவேட் பண்றோம். சூப்பரான முரளி இது. ஓகே. அதிலிருந்து படிங்க சிஸ்டர். முயற்சி மற்றும் பிராப்தி 2 ரூபத்தையும் ஒவ்வொரு வருடத்தில் தெளிவாகக் காண்பீர்கள். ஆக, இன்று தீபாவளி அன்று தெய்வீக குணங்களை கொண்டு வர வேண்டும். கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு செய்திருப்போம் என்று வாயில் வெளிப்படுகிறது. ஆனால் பின்னாளில் இந்த வார்த்தை மாறிவிடும். இந்த கல்பத்திற்கான விஷயமாக ஆகிவிடும். 5000 ஆண்டிற்கான விஷயம் நேற்றைய விஷயம் போன்று தெளிவாக நினைவுக்கு வரும். விஞ்ஞான சாதனத்தின் மூலம் தூரத்தில் இருக்கும் பொருள் நெருக்கத்தில் மற்றும் தெளிவாக தென்படுவது போன்று. இதையே தொலைநோக்கி என்று கூறுகிறோம். ஆக, உங்களது 3வது கண் கல்பத்திற்கு முந்தைய விஷயங்களை நெருக்கத்தில் மற்றும் தெளிவாகப் பார்க்கும் அல்லது அனுபவம் செய்யும். பழைய சம்ஸ்காரங்களின் கணக்கை மீண்டும் தவறுதலாகக் கூட பார்த்துவிடக் கூடாது. பழைய சம்ஸ்காரங்கள் என்ற ஆடையை மீண்டும் மீண்டும் அணிந்து கொள்ளக்கூடாது.
புதுமையை தாரணை செய்ய வேண்டும். இதுவே இன்றைய நாளின் மந்திரம். ரத்தினம் பதித்த ஆடையை விடுத்து இற்றுப்போன ஆடையின் மீது அன்பு செலுத்தாதீர்கள். புத்தியில் சதா பாப்தாதாவின் நினைவு அல்லது லட்சியம் மற்றும் வரக்கூடிய ராஜ்யத்தின் காட்சிகள், கண்கள் மற்றும் வாயில் சதா பாப்தாதாவின் பெயர் இருக்க வேண்டும். இவர்கள்தான் பாப்தாதாவின் மிக பிரியமான மற்றும் நெருங்கிய ரத்தினம் என்று கூறப்படுகின்றனர். அனைவரும் சிரேஷ்ட மற்றும் நெருங்கிய ரத்தினம் ஆவதற்கான பகடைகள் வெற்றி பெற செய்து விட்டீர்களா? அல்லது எது கிடைத்தாலும் நன்று என்று நினைக்கிறீர்களா? ஓகே சிஸ். ஸோ இப்போதைக்கு முயற்சி மட்டும்தான் பார்க்குறோம். ஆனா போக போக என்ன ஆகும்னா பிராப்தியும் சேர்த்து பார்ப்போன்றார். ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னென்ன ஆவாங்க அப்படிங்கிறதும் தெரியும். அதுதான் காட்சி காட்டுறதுன்னு பாபா சொல்றாரு இல்லையா? அதனால இன்னைக்கு தீபாவளி தினத்துல தெய்வீக குணங்களை கொண்டுட்டு வரணும். ஸோ நமக்கு தீபாவளின்றது ஃபுல்லாவே தீபாவளி தான். பட் தீபாவளி முரளி இது. அதனால சொல்றாரு தெய்வீக குணங்களை கொண்டுட்டு வரணும், எமர்ஜ் பண்ணணும். ஏன்னா முந்தைய கல்பத்திலும் இதே மாதிரி நாம பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு இப்ப வாயிலிருந்து வெளிப்படுது. ஆனா போக போக இந்த வார்த்தையும் மாறிடும். ஏன்னா இந்த கல்பத்திற்கான விஷயமாக மாறிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எமர்ஜ் ஆகிடும் தெய்வீக குணங்கள். அப்ப இந்த கல்பத்திற்கான விஷயமா மாறிடும் இல்லையா? 5000 வருஷத்துக்கான விஷயம் நேற்றைய விஷயம் மாதிரி தெளிவா நினைவுக்கு வரும்ன்றார். இது எவ்வளவு சூப்பரா இருக்குது இல்லையா? எல்லாமே ஞாபகம் வரும்ன்றார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை எப்படி சொல்றாருன்னா, எப்படி அந்த டெலஸ்கோப் வச்சு தூரத்துல இருக்கிற பொருளை பக்கத்துல தெளிவா பாக்குறாங்க, அந்த மாதிரி இந்த 3வது கண் முந்தைய கல்பத்து விஷயங்களை எல்லாம் நெருக்கத்துல தெளிவா பார்க்கிற அனுபவம் செய்யும் அப்படிங்கிறார். அப்பதான் 3வது கண் ஃபுல்லா திறக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த திவ்ய திருஷ்டியும் கொடுக்கிறார். அப்ப எல்லாமே உங்க முன்னாடியே இருக்கிற மாதிரி அனுபவம் ஆகும். அதனால பழைய சமஸ்காரங்களின் கணக்கை பாருங்க. இதெல்லாம் என்னென்ன பலன்றத சொல்லிட்டார். அந்த பலனை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஆரம்பத்திலே சொன்னார். பழைய சமஸ்காரம்ன்ற ட்ரெஸ் போடக்கூடாதுன்ட்டு. இப்ப மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறார். இவ்வளவு பலன் அடைவீங்க, அதுக்காக இந்த பழைய சமஸ்காரங்களின் கணக்க மீண்டும் தவறுதலா கூட பார்த்துடக்கூடாது இல்லையா? இந்த பழைய சமஸ்காரங்களின் கணக்கு நம்மளுடைய சமஸ்காரம், மற்றவங்களுடைய சமஸ்காரம், அது எதுவுமே அந்த பழைய சமஸ்காரத்தையே பார்க்காதீங்கன்றார். உங்களதா இருந்தாலும் சரி, மற்றவங்களதா இருந்தாலும் சரி, தவறுதலா கூட பார்க்காதீங்க. ஸோ அப்ப லோத்து குடும்பம் திரும்பி பார்க்காதன்னு சொல்றது இந்த பழைய சமஸ்காரத்தை தான். பழைய சமஸ்காரத்தை அகலிகையா யாரோ அவங்க கூட அந்த முனிவரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க பிரம்மகுமாரின்னு அர்த்தம் இல்லையா? சங்கம யுகம்னா இல்லற சன்னியாசி. அப்படி இருக்கும் பொழுது காதலர்கள் போறத பார்க்கணுன்ற எண்ணம் ஏன் இந்த அம்மாவுக்கு வருது? அப்ப அந்த பழைய சமஸ்காரம் அதை தவறுதலா கூட நீங்க பார்த்துடக்கூடாது. பழைய சமஸ்காரங்கள்ன்ற ட்ரெஸ்ஸை மீண்டும் மீண்டும் நீங்க அணிஞ்சிக்க கூடாது. ஸோ ஸ்வமானம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். பழைய சமஸ்காரங்களின் கணக்கை தவறி கூட நான் பார்க்க மாட்டேன். பழைய சமஸ்காரங்கள்ன்ற ட்ரெஸ்ஸை தவறி கூட நான் அணிஞ்சிக்க மாட்டேன், மீண்டும் மீண்டும் அணிஞ்சிக்க மாட்டேன். புதுமையை தாரணை செய்யணும். உண்மையிலே புதுமை பெண்ணுன்னா இதுதான். அவங்க புதுமை பெண்ணுன்ட்டு ரொம்ப மோசமான குணத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அது உண்மையிலே புதுமை பெண் இல்லை, பழைய பெண் அது இல்லையா? ஸோ இதுதான் இன்றைய மந்திரம். புதுமையை மட்டுமே நான் தாரணை செய்வேன். ஸோ சிங்கப்பெண், புதுமை பெண்ணெல்லாம் இதுக்கு தான் பொருந்தும், நம்ம ஞானத்துக்கு தான் பொருந்தும்.
ரத்தினம் பதித்த ஆடைய பாபா கொடுக்கறாரு. அத விட்டுட்டு இத்து போன ஆடை மேல ஏன் அன்பு செலுத்துறீங்க? இத்து போன ஆடைன்னு இங்க ஆடைன்ற பாபா சமஸ்காரத்தை சொல்றார். இல்ல, ரத்தினம் பதித்த ஆடை இந்த சமஸ்காரம், புது சமஸ்காரம். அதை விட்டுட்டு ஏன் பழைய சமஸ்காரத்தின் மீது அன்பு செலுத்துறீங்க? அன்பு செலுத்தாதீங்க. எப்பவுமே புத்தியில பாப்தாதாவுடைய நினைவு தான் இருக்கணும், அல்லது நம்முடைய லட்சியம் இருக்கணும், அல்லது வரக்கூடிய ராஜ்யத்தின் காட்சிகள் இருக்கணும். கண்கள் மற்றும் வார்த்தையில பாப்தாதாவுடைய பேரு தான் இருக்கணும். பாருங்க, என்ன பண்ணணும்ன்றதையும் சொல்லிட்டார். ஒண்ணு பாப்தாதா நினைவு, அடுத்தது லக்ஷ்மி நாராயண் ஆகணுன்ற லட்சியம், அல்லது அந்த புது ட்ரெஸ் மட்டும்தான் போட்டிருப்பேன், பழைய ட்ரெஸ் போட மாட்டேன், அந்த லட்சியம் இருக்கணும். பழைய சமஸ்காரம், அது திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அடுத்தது ராஜ்யத்தின் காட்சிகள், அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கும் எப்படி இருக்கும், ஒரு டைம்ல அது எமர்ஜ் ஆயிடும். இப்ப இது எப்படின்னா, சில சமயம் நம்ம ஏதோ ஒரு பொருளை எங்கேயோ வச்சிருப்போம், திடீர்னு மறந்துடுவோம். ஆனா கையில வச்சிருந்தோம், யோசிப்போம், இந்த டைம் கையில இருந்துச்சு, அடுத்தது எங்க வச்சேன்னு தேடுவோம். இப்படி தேடிக்கிட்டே இருந்து ஒரு டைம்ல டக்குன்னு எமர்ஜ் ஆகும், திடீர்னு ஞாபகம் வரும். அதுதான் இங்க நடக்கிறது. அதுதான் இங்க நடக்கிறது. அதை தான் பண்ண வைக்கிறார். இது ஒரு பிறவியிலேயே நடக்குது. இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத எமர்ஜ் பண்ண வைக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இது, இல்லையா? ஸோ அதனால அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பாப்தாதாவுடைய நினைவு, நம்ம லட்சியம், ராஜ்யத்தின் காட்சிகள். இதுதான் மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இதை பத்தியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்க எப்படி இருக்கும் காட்சிகள், அங்க எப்படி இருக்கும் காட்சிகள். அதே மாதிரி கண்ணுலையும் வாயிலையும் பாப்தாதாவுடைய பேரு, பாப்தாதாவுடைய ரூபம், இதுதான் இருக்கணும். ஸோ இவங்களைத்தான் பாப்தாதாவுடைய மிக பிரியமான ரத்தினம், நெருங்கிய ரத்தினம்னு சொல்லப்படுது. ஏன்னா பிரம்மா பாபாவும் அப்படிதான் இருக்கிறார், இதே சிந்தனையிலே இருக்கிறார். ஸோ எல்லோரும் சிரேஷ்ட ரத்தினமாக, நெருங்கிய ரத்தினமாக ஆகிறதுக்கான பந்தயத்துல இருக்கிறீங்க. ஸோ அந்த பந்தயத்துல வெற்றி பெற்றுட்டீங்களா, அல்லது எதுக்கு அடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களா? இல்லையா? பாபாவுக்கு நெருக்கத்துல வரணும்னு பந்தயம் நடந்துட்டு இருக்குது, அதுல வெற்றி அடையணும். இதுல ஒருபோதும் திருப்தி அடையக்கூடாது, கிடைச்சது போதும்ட்டு. ஒருவேளை இந்த விஷயத்துல நீங்க திருப்தி அடைஞ்சிட்டா சம்பூர்ணமாக முடியாது, இல்லையா? இதுல மட்டும் திருப்தி அடையவே கூடாது. சம்பூர்ணம் அடையிற வரைக்கும் நான் திருப்தி அடைய மாட்டேன். அதனாலதான் பாபா இந்த பந்தயத்தை பண்ண சொல்றார். என்ன பந்தயம்? நான் வெற்றி அடைந்தே தீருவேன், சம்பூர்ணம் ஆகியே தீருவேன் அப்படின்ற பந்தயம் செய்யுங்க. பகடையை போடுங்கள், அந்த தாயக்கட்டையில உருட்டுவாங்கல்ல, அதுதான். ஓ, இப்படி சொல்லிட்டு இப்ப 4 அப்படின்னு சகுனி போட்டாங்கன்னா அந்த 4 தான் விழும் கரெக்டா. ஓ, சூப்பர் சகுனி சூப்பர். அதுல ரொம்ப, அதுதான் அந்த பகடையை போடுங்க. ஓ, இங்க பந்தயத்தை செய்யுங்கள்னு இருக்கு. அந்த பலவீனன்ற சத்தமே முடிஞ்சிடணும்ன்றார். முடியுமா? அது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே சத்தியுகத்தின் குணம் தான் வெளியில வரணும். சத்தியுகத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த விகாரமும் தெரியாது, அந்த நிலை அடையணும். அதனால பலவீனம்னா என்னன்னா, செய்வேன், செய்யலாம், பார்த்துக்கலாம், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இதுதான் இந்த பலவீனம். இந்த சத்தங்களே வெளிப்படக்கூடாது. செய்தே தீருவேன், ஆகியே தீருவேன், இதுதான் நிச்சய புத்தி, வெற்றி ரத்தினங்கள் என்னுடைய வார்த்தை அப்படிங்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது பாரதி ராஜா அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கெல்லாம் வரல. வர்றதுக்கு முன்னாடி அவங்க எஸ்பிபி இவங்க எல்லாம் ஒரே ரூம்ல தங்கி இருக்கிறாங்க ஏழ்மையில.
அப்போ சொன்னாராம் சிகப்பு ரோஜாக்கள் கதை, 16 வயது நிலை கதை இதெல்லாம் சொன்னாராம். அப்ப எஸ்பிபி கேட்டார், இதெல்லாம் எப்படிடா நம்ம எடுக்க முடியும்? இதெல்லாம் சிவாஜி கணேசன் மாதிரி ஆள் தான் நடிக்க முடியும். அவர் எப்படி நம்மளெல்லாம் மதிப்பாரு அப்படின்னு. அப்ப இவர் சொல்ல, இல்ல இல்ல நான் எடுத்தே தீருவேன். அப்ப அதுதான் எடுக்க வைக்கிது இல்ல, எடுத்தே தீர்வுன்றதான் எடுக்க வைக்கிது. அப்ப வந்து யாரோட கான்டாக்டும் கிடையாது, எந்த கான்டாக்டுமே கிடையாது. இவர் ஏதோ பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு, அவர் ஏதோ கச்சேரியில கொஞ்சம் பாடி இருப்பாரு போல இருக்குது எஸ்பிபி, அவ்வளவுதான். அவரும் ஃபேமஸ் ஆகல, இவரும் ஃபேமஸ் ஆகல, எதுவுமே கிடையாது. அப்ப கதை சொல்றாரு, எடுத்தே காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். சோ இதுதான் நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்தினங்களின் வார்த்தை இல்லையா, திரும்பி போறதே கிடையாது. இது வந்து நெப்போலியன் ஹில்ன்றவர் வந்து ஒரு திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லா பிரிட்ஜையும் எரிச்சிடுங்க, நீங்க எங்க போகணுமோ அந்த ஒரு பிரிட்ஜை மட்டும் வச்சுட்டு பின்னாடி ஃபுல்லா எரிச்சிடுங்கன்னு. திரும்பி போக கூடாது, இதுலதான் நான் போய் தீருவேன் அப்படி சொல்றாரு. அத வந்து ஸ்தூலமா எரிக்கணும்னு அவசியம் இல்ல, சூக்ஷ்மமா அதை பத்தி சிந்திக்க கூடாது, பலவீனத்தை பத்தி சிந்திக்க கூடாது. அதான் வெற்றி ரத்தினங்களின் வார்த்தை. கட்டளையிடும் குழந்தை, அது படிங்க சிஸ்டர். அது பெயரளவுக்கு குழந்தைகளாக இருப்பவர்களின் வார்த்தை. ஆக வேண்டியது சுதர்சன சக்கரதாரி, ஆனால் பெயரளவுக்கு குழந்தையாகி விடுகின்றனர். யாராவது அந்த நிலையும் அடைய வேண்டும் அல்லவா என்று சிலர் நினைக்கின்றனர். இந்த விஷயத்தில் கருணை உள்ளமுடையவர்களாக ஆகக்கூடாது. யாராவது ஆவார்கள் ஆகையால் நான் ஆகிவிடுகிறேன். இவ்வாறு ஆகக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றனர். நல்லது. அது டிஃபரெண்டா இருக்கு நீங்க படிச்சது, ஆனா அதான் கரெக்டாவும் இருக்குது. ஸோ அது மறுபடியும் படிங்க. அது செய்து காட்டுவேன், ஆகி காட்டுவேன், இது நிச்சய புத்தி வெற்றி ரத்தினங்களின் வார்த்தையாகும். அது பெயரளவுக்கு குழந்தைகளாக இருப்பவர்களின் வார்த்தை. முன்னாடி சொன்னது போல இருக்கு, ட்ரை பண்றேன் அப்படிங்கறது கன்ஃபார்மா சொல்றதுதான் வெற்றி ரத்தினங்களின் வார்த்தை. கரெக்ட். ஆனா பெயரளவு சொல்லிட்டு குழந்தையாகி விட்டுறாங்க. யாராவது போனோம்ல, அவங்க போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. கன்ஃபார்மா சொல்லாம, நான் போவேன்னு சொல்லாம, யாராவது போவாங்கல்ல டிராமால, அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அடுத்த லைனும் அப்படியே படிங்களாம். ஆக வேண்டியது சுதர்சன சக்கரதாரி, ஆனால் பெயரளவிற்கு குழந்தைகளாகி விடுகின்றனர். யாராவது அந்த நிலையும் அடைய வேண்டும் அல்லவா என்று சிலர் நினைக்கின்றனர். இந்த விஷயத்தில் கருணை உள்ளமுடையவர்களாக ஆகக்கூடாது. யாராவது ஆவார்கள் ஆகையால் நான் ஆகிவிடுகிறேன். இவ்வாறு ஆகக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றனர். நல்லது. அந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்களாம். கரெக்ட். அதாவது இதுதான் கருணை, யாராவது ஆகட்டுமே அப்படின்னு நினைக்கிறது கருணை. அந்த விஷயத்துல கருணை காட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க எப்படி நினைக்கிறாங்களாம், எல்லாருமா அது ஆயிட முடியும், ஆகாதவங்களும் இருப்பாங்க இல்லையா, நான் அப்படி ஆயிடுறேனே, ஆகாத லிஸ்ட்ல நானும் வந்துடுறேனே அப்படி நினைக்கிறாங்களாம் நிறைய பேர். அப்படி இருக்கக்கூடாது, அப்படி அதுதான் பலகீன வார்த்தை, அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஸோ பாப்தாதாவுக்கு பிரியமான ரத்தினமாகணும். பாபா நிறைய சொல்லியிருக்கிறார். அந்த காட்சிகள் தெரியும், அந்த சமஸ்காரம் தெரியும், நேத்து நடந்த மாதிரி தெரியும், அடிக்கடி தெரியும்ன்றாரு. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பழைய சமஸ்காரன்ற ட்ரெஸ் மேல அன்பு வைக்கக்கூடாது, அதை திரும்பி பார்க்கக்கூடாது, அதை அணிஞ்சிக்க கூடாது. புது ட்ரெஸ், புது சமஸ்காரம், அந்த தெய்வீக சமஸ்காரத்தை தான் அணிஞ்சிக்கணும்.
ஸோ அதுதான் இன்னைக்கு முரளி ஃபுல்லாவே பாபா சொல்லியிருக்கிறார். அதுக்கு அணையா தீபமாக இருக்கணும். ஆத்ம பயிற்சியை வச்சு தான் எல்லாமே வருது. ஸோ அதுல கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்றார். தூய்மையாக இருக்கணும், வருமானமும் இருக்கணும், திருப்தியா இருக்கணும். இதுல திருப்தியா இருக்கிற அளவுக்கு தூய்மையா இருக்கணும், வருமானம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். அப்படி நீங்க தெய்வீக குணங்களை வரவழைச்சுக்கிட்டே இருக்கணும். நான் தூய்மையான ஆத்மானா அந்த குணத்தை வர வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப அவகுணங்கள் தானாவே அர்ப்பணம் ஆயிடும், அழிஞ்சிடும். அப்பதான் புது ட்ரெஸ் அணிவீங்கன்றார். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு முரளி. சின்ன முரளி இது, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான முரளி. சூப்பர் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.